அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சால் எச் ராஜா முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம். ஆனால் திமுக ஜெயித்தால் திருமாவர்கள் ஒரு மந்திரியாக கூட வருவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் திமுக கூட்டணி ஜெயித்ததுனால் திருமாவர்கள் எம்எல்ஏ கூட இப்போ ஆக முடியல, அவர் எம்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனையே ஃபைல் பண்ணாமல் விட்டுவிட்டாரு. இப்போ இதில் எதை நீங்கள் இதுன்னு சொல்லுவீங்க? இல்லை எச் ராஜா, இல்லை நான் கேட்குறேன், எச் ராஜா முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது தடை இருக்கின்றதா? இல்லை. ஆனால் திருமாவர்கள் எம்எல்ஏ ஆவதற்கே தடை இருக்க. அப்புறம் தானே நீங்கள் மந்திரி, முதல் மந்திரி, துணை முதல் மந்திரி, பிரதம மந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல எவனும் கேட்க மாட்டேங்கான சார் இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஆனாலும் அவருடைய ஆதரவாளர்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கின்றது. அவர் எம்எல்ஏவா வந்தார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா, இப்போ இப்படி சொல்லாமல் உங்களுடைய ஒரு ஆஸ்தான ஹீரோ ஒருத்தர் அவர் திடீர்னு ஹிந்தி படத்தில் நடிக்க போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஹிந்தி படமே பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறுபடியும் அவர் தமிழுக்கு வராருன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் எம்பியாவே இருக்கார், பாராளுமன்றத்திலே பேசுறார். ஆனா இங்க சட்டமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்க வேண்டும், நமது குரலாக ஒலிக்க வேண்டும்னு அவருடைய ஆதரவாளர்கள், அவரை நம்பி வந்தவங்க எவ்வளவு எதிர்பார்த்துருப்பாங்க.